ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங். ஒரு saree பிட்டில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, சாதாரணமாக ஒரு 500 ரேஞ்சில் இருந்து அதாவது பேக் நெக்கு சும்மா சிம்பிளான ஒர்க்குக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெவியான ஒர்க்குக்கு, ப்ரைடல் ஒர்க்குக்கெலாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் சாரியில் இருந்து ப்ளவுஸ் துணியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டர் நான் கை மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிட்டேன். அந்த திறக்கிற பகுதி என்னோடய ரைட் சைடு சாப்பிட்ற கை பக்கம் இருக்கணும். மடக்கி வச்சுருக்க பக்கம் லெஃப்ட் சைடு வச்சுருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ மேலே ஆப்போசிட்டில் ப்ளைனாக இருக்குது. ஸோ நான் அங்கே பின் கழுத்து, அதாவது முதுகு பக்கம் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி கையை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருக்கோமா, இப்போ இதை 4ஆக மடிக்கணும். அப்படியே நீங்கள் மடிக்கணும், 4ஆக மடிக்கணும். பாருங்கள், எப்படினாச்சும் மடிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் எப்படி 4ஆக மடிக்கிறேன்னு. 2ஆக மடிச்சிருக்கீங்களா, அது அப்படியே மறுபடியும் இன்னொரு 2ஆக மடிச்சிங்கன்னா 4 ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, நம்ம ஓப்பனாக திறந்து பார்க்கும்போது நமக்கு வர பக்கம் நம்ம ரைட் சைடு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ரைட் சைடு வரணும். மொத்தமாக மடங்கி இருக்கிறது லெஃப்ட் சைடு வரணும். ஸோ புரிஞ்சுதான் உங்களுக்கு? பாருங்கள், மறுபடியும் நான் காமிக்கிறேன். திறந்து பார்க்குற சைடு நமக்கு ரைட் சைடு வரணும். ஸோ மொத்தமாக மடக்கின பகுதி லெஃப்ட் சைடு வரணும். ஸோ இப்போ வாங்க, நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கிட்டும் நகர வேண்டாம். ஸோ மேலே தடியான பொருளை கூட வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் இந்த மாதிரி நார்மலான அளவு ப்ளவுஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம வச்சு பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதில் என்ன பண்ணணும்னா, நமக்கு கையை ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, கீழே தச்சிருப்பாங்களே, அது உங்கள் ரைட் சைடு வரணும். பார்த்தீங்களா, இந்த இடம் உங்களுக்கு ரைட் சைடு வரணும். இந்த ஓப்பனாக இருக்கிற சைடு வரணும். மேலே ஷோல்டரோட அட்டாச் பண்ணி மடக்கியிருப்பாங்கல்ல, ஷோல்டர், அது லெஃப்ட் சைடு வரணும். மேலே பாருங்களேன், இப்போ லெஃப்ட் சைடு நான் இதை எந்த சைடு வச்சுருக்கேன்னு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்துக்கோங்க, இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் இம்பார்ட்டனே இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ நமக்கு கஸ்டமர் 10 இன்ச் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பார்டரில் இருந்து நான் 10 இன்ச் கணக்கு பண்ணி மேலே மார்க் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக கேட்டிருக்காங்க, ஆஃப் ஹேண்டில். ஸோ பாருங்கள், இந்த பார்டர்லேருந்து நான் 10 மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும், டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான டிப்ஸ்லாம் நான் உள்ளே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழேருந்து மேலே வச்சு 10 வச்சுருக்கேன்னா, இப்போ கீழே ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு. இப்போ நான் அந்த பார்டரில் இருந்து தான், ஏன்னா கீழே மடக்கி தப்பாங்க டெய்லர். ஸோ நம்ம கீழே கேப் விடணும்ல, அதனால் விட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், மேலேயும் போயிட்டு நான் ஒரு மார்க் வச்சுக்கிடுவேன். ஸோ பாருங்கள், இங்கேயும் மார்க் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கீழே எப்படி மார்க் பண்ணணும், மேலே எப்படி நம்ம மார்க் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த மாதிரி ப்ளவுஸை வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணாங்களே, அந்த ஜாயினிங் கைக்கும் ஷோல்டருக்கும் ஜாயின் பண்ண இடத்த மேலே மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சுருக்கோம். இப்போ அப்படி கீழே கையோட பகுதியில் கீழே பாருங்கள் தைச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல கையையும் உடம்பையும் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே ப்ளவுஸை கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொண்டு வரேன். இங்கே கீழே கையை நம்ம கையோட அகலத்துக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே ப்ளவுஸை கீழே கொண்டு வந்துட்டு கீழே எப்பயும் போல் கோட்டை ஒட்டி, அந்த மடக்கின பகுதியை ஒட்டி நீங்கள் துணியை வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே கீழே அந்த கையோட அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் டேப் வச்சு அளந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இவங்களோட ப்ளவுஸ் கையோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் மார்க் பண்ணணும், மேலேருந்தே கோடு போட்டுறக்கூடாது. ஸோ 5.5 5.5 இருக்குது. ஸோ இங்கே இப்படி மார்க் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். மேலே அப்படி மார்க் பண்ணால் தான் நமக்கு அதுவும் கரெக்டாக வரும். ஸோ மேலே இருந்து கீழே மார்க் பண்ணாமல் கோடு போட்டுறக்கூடாது. ஸோ நல்லா பாருங்கள், நமக்கு 5.5 இருக்குது. அப்போ 11 வரும் அவங்களோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்க அது. இப்போ மேலேருந்து கீழே கோடு போட்டுருங்க, கிராஸாக இப்படி கோடு போட்டுறணும். ஸோ இந்த மாதிரி தான் கைக்கு நம்ம மார்க் பண்ணணும்.
நம்ம இப்போ ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு எப்படி கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேலே வந்துட்டு நார்மலாக நீங்களே வரைஞ்சிக்கலாங்க. இதுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் அப்படி தான் வரையணும்னு இல்லை. ஸோ நார்மலாக ஒரு ஷேப்பாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை டீட்டெயிலாக படிக்கணுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த மடித்த பகுதியெலாம் எடுத்துகிட்டு உல்ட்டாவாக உள்ளே பார்த்து மடிக்கணும். பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. அழுங்காமல் குலுங்காமல் மடிங்க, ஏன்னா சாப்பீஸ்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ உல்ட்டாவாக மடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே தட்டி விடணுங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி தட்டி விடுங்க. அந்த சாப்பீஸோட அச்சு போய் அப்படியே அந்த சைடு விழுந்துருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம அடிக்கடி மார்க் பண்ணணும், ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் சாப்பீஸ் கிடச்சாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு நீட்டாக ஆப்போசிட் சைடு கிடச்சிருச்சுன்னு. ஸோ எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அப்படியே லைட்டாக நல்லா கொஞ்சம் திக்காக வரைஞ்சி விட்டுருங்க. ஸோ எதுக்காக இன்னொருக்கா நம்ம வரைகிறோன்னா, இதே கையை வந்து நம்ம இன்னொரு சைடும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம்ல, அதுக்காண்டி தான். மறுபடியும் அங்கேயும் போய் மடக்கிட்டு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அளவெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இதில் நல்லா அந்த சாப்பீஸை வச்சு நல்லா உடஞ்சிருச்சு, நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா அழுத்தி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உல்ட்டாவாக இன்னொருக்கா திருப்பணும். இப்போ வந்து 2 சைடு மட்டும்தான் நம்ம வந்து மடிச்சிருப்போம். ஸோ பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டு எதிர்பக்கம் நம்ம மடக்க போகிறோம். நல்லா நான் அழுத்தி வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நான் அப்படியே உள்ளே திருப்ப போகிறேன். உள்ளே 2ஆக திருப்பி மடிக்க போகிறேன். 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் நான் உங்களுக்கு நல்லா கிளியராக காமிக்கிறேன். இப்போ புரிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஸோ இப்படி உல்ட்டாவாக மடித்தாச்சு. வெளிப்பக்கம் வந்து நமக்கு தெரியும். இப்போ நல்ல பக்கம் உள்ளே போயிருச்சு. இப்போ நல்லா கரெக்டாக 2 பக்கமும் இருக்கான்னு பார்த்துட்டு தட்டி விட்டுருங்க. இந்த சாப்பீஸோட துகள் போய் ஆப்போசிட் சைடே விழுந்துடும். நமக்கு வேறு எதுவுமே இல்லை. எத்தனை தடவையும் நம்ம வந்து மார்க் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பீஸை வச்சு அடிச்சு விட்டணும். இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு தாங்க இந்த டிப்ஸு. ஸோ ஹெவியான ஒர்க் பண்ணணும், நிறைய டிசைன் வரையணுன்னா நான் வேறு மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லி தருவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கிளாத்தில் அதை மார்க் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரதுக்கு இன்னொன்று டிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் இன்னொரு தடவை போடுறேன். ஸோ இது வந்து நார்மலாக சும்மா பீடு ஒர்க் மட்டும் பார்டரில் புத்தாஸ் மட்டும் கொடுக்கணும் அந்த மாதிரினா இதை மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி கொடி டிசைன் ஒரு டிசைனை வந்து மார்க் பண்ணி நம்ம போடணுன்னா நம்ம வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் அதை வேறு மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இப்படி மார்க் பண்ணி சிம்பிளாக பழகிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு கை முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கழுத்து பார்க்க போகிறோம். பின்னாடி கழுத்து இப்போ பாருங்கள், நம்ம 5 பாயிண்ட் அளவு வச்சு பார்த்துக்கோங்க. 5.5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 11, 5.5னா இப்போ நமக்கு 11 அகலம் வரணும் கையோட சுற்றளவு. ஸோ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் அப்படியே ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ 11னா 10.5 அந்த இடத்துல ஒரு கோடு புள்ளி வச்சு அதோட முடிச்சிடணும். இங்கிட்டு ஸ்டார்டிங்கில் 0லேருந்து 0.5 வரைக்கும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணக்கூடாது. ஸோ 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்படின்னா தான் ஸ்டிச் போடுறதுக்கு டெய்லருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிள். ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சு கூட மார்க் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஒன்று உள்ளே சொல்லியிருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 8லேருந்து அதுக்கு கீழே தான் நம்ம வந்து கழுத்து இறக்கி போடணும். அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க உள்ளே சொல்கிறேன் அதை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே 2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். மேலே 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு கோடு வரைஞ்சிக்கோங்க. லென்த்தியாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து அவங்க தைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதனால நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இவங்க கொடுத்துருக்காங்களே இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது, நம்ம எப்படி குறைச்சிருக்கோம் கூட்டியிருக்கோம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா லென்த்தியாக ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். ஸோ எதுக்கு நல்ல மார்க் நல்லா அழுத்தி சாப்பீஸில் வரைங்க. இதையுமே நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே தட்டி விட தான் போகிறோம். ஸோ பாருங்கள், ப்ளவுஸை நான் எடுத்துக்கிறேன்.
எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கை வந்து உங்கள் ரைட் சைடு இருக்கணும், கழுத்து வந்து மடக்குன பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கணும். இப்போ பாருங்கள், இவங்களோட நீளம் வந்து மேலேருந்து கீழே 13 தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம மினிமம் மேக்ஸிமம் 14 வைக்கணும். இது 14 இருந்தனாச்சும் நம்ம வந்து இவ்வளோ நீளம் வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கீழேருந்து கோட்லேருந்து 14 வச்சு மேலே கொண்டு போய் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மடக்குன பக்கம் தான் உங்கள் லெஃப்ட் சைடு வரணும். நல்லா பாருங்கள், உங்களுக்கு வீடியோலேயே பார்த்தா தெரியும். ஸோ மடக்குன பக்கம் லெஃப்ட் சைடு வரணும், திறக்கிற பக்கம் ரைட் சைடு வரணும் எப்போவுமே. இப்போ மேலே வந்து நல்லா மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு எப்படி எந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக வச்சு பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம கீழே வந்து மார்க் பண்ணணும். இடுப்போட சுற்றளவை மார்க் பண்ணும்போது கீழே வச்சு மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. நம்ம மேலேருந்து கோடு போட்டுறக்கூடாது. இப்போ கீழே வச்சு மார்க் பண்ணணும். எப்படின்னா கழுத்தை வந்து அந்த முடிகிற பக்கத்தை அந்த ஓரத்தில் ஒட்டி வச்சுட்டு கீழே எப்போவுமே சைடாக கிராஸாக வரும். ஏன்னா ஒரு இடத்துல டாட் பிடிச்சிருக்காங்கன்னா அதனால் கொஞ்சம் இடம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு கீழே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க. மேலே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல 14 இன்ச்சுக்கு மேலே, அங்கே என்ன பண்ணணும்னா ஒரு கோடு வரையணும். இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும்னாலும் பண்ணிடுங்க. அப்படி இல்லை எனக்கு அளவு கரெக்டாக வராதுன்னா கோடு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நேராக ஒரு கோடு கரெக்டாக வைக்க தெரியாதுன்னா எவ்வளோ நீளம்னாச்சும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு போட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ஆனால் அந்த கோடு முடிகிற இடத்துல வைக்கக்கூடாது, அந்த கோட்டு மேலேயே தான் வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கழுத்தை வந்து ஓரத்தில் ஒட்டி வச்சாச்சு. மேலே ஷோல்டருக்கு நான் எப்படி இழுத்து பிடிச்சி வைக்கிறேன். கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது, கரெக்டாக வராது. நேராக இழுத்து பிடிச்சி வைக்கணும். ஸோ கழுத்து இங்கிட்டு இருக்கணும், ரொம்ப இழுத்து பிடிச்சிடாதீங்க. இந்த கோட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஷோல்டர்கிட்ட. இப்போ அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அந்த மேலே பக்கத்தில் கையையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அங்கே ஒரு மார்க்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்குள்ள தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே கையை முடிகிற இடத்துல, அந்த வளைவு முடிகிற இடத்துல உள்ள தள்ளி கீழே அடியில் இருக்க கையை தள்ளி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நமக்கு கை முக்கியமே இல்லைங்க, கை வந்து தைக்கிறவங்க பார்த்துக்குருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கழுத்துக்கு மட்டும்தான் போட போகிறது. சிம்பிளாக ஒரு 2 லைன் 3 லைன் போடுவோம்ல, அதுக்கு தான் இந்த மார்க்கிங் சொல்லித்தரேன். ஸோ கையெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதுக்கெலாம் அளவு எடுத்து இப்படி வச்சு அப்படி வச்செல்லாம் மார்க் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ கழுத்தை மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கழுத்து இவங்களுக்கு நீளம் மேலேருந்து கீழே உயரம் வந்துட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7.5ன்னு நினைக்கிறேன். 7.5 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8க்குலாம் நம்ம ஆரி ஒர்க் போட்டால் நல்லாவே இருக்காதுங்க. ஸோ மினிமம்னாச்சும் ஒரு 9 இன்ச்சுனாச்சும் கீழே 1 இன்ச்சு இறக்கிடுங்க. அப்போனா தான் டிசைன் நம்ம போட்டால் உங்களுக்கு லுக்காக எடுப்பாக தெரியும். ஸோ கொஞ்சம் இறக்கி 9 நம்ம வச்சிடலாம். ஒரு 9 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேலேருந்து கீழே ஒரு கோடு போட போகிறோம். எல் ஷேப்பில் ரிவர்ஸாக போட போகிறோம். இப்போ உங்களுக்கு எனக்கு கரெக்டாக கோடு வராது நேராக அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ மேலே ஒரு குட்டி கோடு ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணி விட்டாச்சு. இப்போ கைக்கு பாருங்கள், நான் ஒரு குட்டி பாயிண்ட் வச்சுருந்தேன் இல்லை, அங்கே நானே ஒரு வளைவை போட்டுக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை நமக்கு. ஸோ நம்மளே ஒரு வளைவை போட்டுக்கிட்டாச்சு. இந்த வளைவு தாங்க அங்கே கீழே கைக்கு ஒரு மாதிரி ஷேப்பாக இருந்துச்சுன்னா அங்கே வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, எனக்கு நேராக வந்துட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட முடியாது, எனக்கு கோணல் ஆயிரும்னு பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் எவ்வளோன்னு வருதுன்னு பாருங்கள். 3.5 வரும். அதே 3.5 கீழே குறிச்சிக்கோங்க, 3.5. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க, நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கோணலாக போகாது. இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி ப்ளவுஸ் மார்க்கிங்லாம். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க எல்லோரும். போக போக நீங்கள் இப்படிலாம் மார்க் பண்ணவே மாட்டீங்க, இப்படி தான் பண்ணணுன்ட்டு நீங்களே சும்மா பண்ணிடுவீங்க. ஸோ கீழே வந்துட்டு ஒரு கோடு போட்டாச்சு பாருங்கள், கோடு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வளைவு வரையணும் இல்லையா, அதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 இன்ச்சு நான் வந்து பட்டர் ஷீட்டில் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், இப்படியெல்லாம் பண்ணலான்னு டிப்ஸு சொல்லியிருப்பேன்.
ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணணும். இடுப்போட சைடுன்னு வந்து மார்க் பண்ணுவாங்களே அங்கே நம்ம ஜாயின் பண்ணணும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பேசிக்கான ப்ளவுஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே நம்ம அளவு வச்சோல்ல ஒரு டாட்டு, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஹெவியான ப்ரைடல் ஒர்க் போடும்போது தான் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நார்மலாக போடும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, கழுத்து தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேப் எடுத்து 1 இன்ச்சு கிராஸ் அந்த மாதிரி மூலையிலேருந்து வச்சு 1 இன்ச்சுக்கு அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சுட்டு அந்த புள்ளியில் டச் ஆகிற மாதிரி கீழேருந்து மேலே வந்து வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே இல்லை கழுத்துக்கு வளைவு. உங்களுக்கு வி ஷேப் வரணுன்னா இந்த ஓரத்தில், அதுவுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா நமக்கு கழுத்து மேலே ஷோல்டரோட அளவு தான் முக்கியம். ஸோ இது எல்லாமே நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. சாப்பீஸில் வரைஞ்சிட்டு மறுபடியும் உல்ட்டாவாக நம்ம மடிக்க போகிறோம். உள்ளே பார்த்து மடிக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக அங்கிட்ட ரொம்ப ஆட்டிடாதீங்க, சாப்பீஸ் துகள் கீழே விழுந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மடித்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 பக்கமும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு மேலே கூட வெயிட்டான பொருளை எதையாவது வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்கேல் வைப்பேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. மேலே நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தட்டி விட போகிறோங்க, அவ்வளோதான். வேறு எந்த வேலையுமே இல்லை. மறுபடியும் இங்கிட்டலாம் வச்சு அளவெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம மேலே வரைந்த அந்த அச்சு அப்படியே உங்களுக்கு கீழே போயிடும். அப்படியே அந்த சாப்பீஸ் துகள் கீழே போய் ஒட்டிக்கிறோம். நீங்கள் கலர் சாப்பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு நல்லா தெரியுது. ஸோ பாருங்கள், நான் அப்படியே இங்கிட்டு ட்ரேஸ் பண்ண போகிறேன். அது அந்த எனக்கு அச்சு தெரியுதுல்ல, அது மேலேயே நான் சாப்பீஸில் வரைய போகிறேன். நமக்கு கீழே முதுகு பகுதியெலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். இது வந்து சிம்பிளான ப்ளவுஸ் டிசைனுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஹெவியான ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மேலே நீங்கள் கோடு போட்டுக்கிட்டாலே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுலேயே நீங்கள் ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 லேயர் வரைஞ்சிடணும், ஸ்டிச் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பீடு ஒர்க் வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்குக்கெலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முன்கழுத்து பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட் நெக் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். கழுத்தோட அகலம் வந்து எப்போவுமே 6 to 7, அதாவது 6லேருந்து 7க்குள்ளே தான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போனால் ரொம்ப அகலம் விரிஞ்சு போயிடும், அசிங்கமாக ஆகிடும். ஸோ கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். பாட் நெக், போட் நெக் சொல்கிறாங்கள, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வேணும். ஆனால் நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கு 6 to 7 இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பின்னாடி கழுத்து வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு லெஃப்ட் சைடு நம்ம வரைஞ்சதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு தான் எப்போவுமே நம்ம மார்க் பண்ணணும். ரைட் சைடு மார்க் பண்ணிடக்கூடாது, அது தப்பாயிடும். ஸோ நம்ம பின்னாடி கழுத்து வரைஞ்சிருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு, அந்த சைடு தான் நம்ம மார்க் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே நம்ம திருப்பி வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எந்த மாதிரி திருப்பி வைக்கிறேன்னு நம்ம போடுற மாதிரியே திருப்பி வச்சுக்கணும் கிளாத் மேலே. ஸோ நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இந்த பின்னாடி கழுத்து இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பின்னாடி கழுத்துக்கும் ஆப்போசிட்டில், அதாவது இப்படி நேராக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இந்த பின்னாடி கழுத்து இருக்குது பார்த்திங்களா, இந்த பின்னாடி கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம்ல பேக் சைடு, அதுக்கும் ஆப்போசைட்டில் இருக்கிற கைக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த அளவு ப்ளவுஸு கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு இது மட்டும்தான் தேவை. இந்த இடம் மட்டும் இந்த 2 பக்கமும் டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த கைக்கு மேலே ஒரு அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த பின்னாடி கழுத்து மார்க் பண்ணியிருக்கோங்களா, இதுக்கும் இவ்வளோ அளவு கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கையெல்லாம் நமக்கு இம்பார்ட்டனே இல்லை. ஸோ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க கையெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன் இல்லை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடம் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன். அதுலேயுமே இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்னாடி கழுத்து, அந்த வளைவு தான் இம்பார்ட்டன். ஒரு சிலருக்கு எல் இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு வளைவாக இருக்கும். இது மட்டும்தான் இம்பார்ட்டன். பார்த்து நம்ம அதை மட்டும்தான் மார்க் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இந்த கிளாத்தோட எண்டு பகுதியிலேருந்து கொஞ்சம் கேப் விடணும். கேப் விட்டு எதுக்கு கேப் விடுறோன்னா நம்ம அந்த கொக்கி மாட்டுறதுக்கு மடிப்பாங்கள்ல அதுக்காண்டி நம்ம கேப் விடணும். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே எண்டில் அந்த முனையில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர் அளவை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கையையும் ஷோல்டரையும் தச்சுருக்காங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வளைவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அடியில் இருக்க துணியை உள்ளே தள்ளி விட்டுட்டு நமக்கு அந்த மேலாப்பில் அந்த கிளாத் பக்கத்துலேயே நம்ம வளைவாக வரைஞ்சிக்கணும். ஸோ இதுக்கு இவ்வளோ அளவு எடுக்கணும், அவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம அந்த ப்ளவுஸோட அந்த கழுத்தை ஒட்டியே மார்க் பண்ணால் போதும். இந்த வளைவுலேயே நம்ம செஞ்சால் போதும். வேறு எந்த அளவும் நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த கொக்கி மாற்ற அளவு இருக்குது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் மடித்து தைச்சிருக்காங்களா அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு பீட்ஸோ எதுனாச்சுமே நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் அந்த வளைவு கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த வளைவு மட்டும் நமக்கு கிடச்சா போதும். ஆனால் என்ன பண்ணணும்னா அந்த பேப்பர் கட்டிங் சொன்னேன்ல அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வச்சிடலாம். கீழேயும் மேலேயும் இடிக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு டச் ஆகலை அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு இடத்துல வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த பேப்பர் கட்டிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.